يا قلبا حان معطاء ورحيب كرحاب ثماء السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. اللهم رب يسر ولا تؤسر، رب تمم بالخير. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الحمد لله. அல்லாஹு தாலா சொல்றான், மையுரிதில்லாஹ் பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தாலா நலவ நாடுறானோ அவருக்கு தான் இந்த தீனுடைய விளக்கத்தை, அதை கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சொல்றான். அந்த வகையில சங்கையான அவனுடைய குர்ஆன தஜ்வீத் முறைப்படி கற்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எமக்கு தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன அழகிய முறையில தஜ்வீத் முறைப்படி பேணி ஓதணும் என்ற ஆசையோடையும் தேட்டத்தோடையும் நீங்க எல்லாரும் வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க. இதுல வந்து பெரியவங்க, சின்னவங்க, தஜ்வீத தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஜாயின் ஆகிக்கீங்க. என்றாலும் நாங்க எங்கட இந்த மதரசாவுல வந்து தஜ்வீத் கோர்ஸ் என்றாலும் சரி, ஹிஃபுல் கோர்ஸ் என்றாலும் சரி, பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பையா இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களோட மனசுல இப்ப 1000 கேள்விகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். இவங்க யாரு, இவங்க எங்க இந்த மதரசா செய்யறாங்க, இது என்ன நோக்கத்துக்காக வந்து இது, இந்த கிளாஸ் எப்படி நடக்க போகுது, இந்த கோர்ஸ்ட காலம் எவ்வளோ, இது படிக்கிறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எப்படி என்று உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருட மனதுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அப்படித்தானேனா? ஓகே, நாங்க இப்போ உங்களோட ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் பையா ஆன்சரை வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வந்து செய்யறேன். நான் இந்த மதரசா செய்ய போறேன், நாங்க எதுக்காக செய்யறோம் என்ற இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் வந்து ஃபாத்திமா. நான் வந்து ஹாஃபிஸா இந்த ஆலிமா. நான் தான் இந்த மதரசாட ஹெட் மொல்லிமா இருக்கிறேன். ஓகே, இந்த மதரசாவை நானும் என்னோட சிப்லிங்ஸும் சேர்ந்து தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவோட மெயின் பிளேஸ் வந்து காத்தான்குடி. இந்த மதரசாவை நாங்க ஸ்டார்ட் பண்ணின நோக்கம், நாங்க படிச்சதை மத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும், இந்த அல்லாஹுடைய வேதமான குர்ஆனையும் ரசூலுடைய போதனையும் உலகம் பூரா எங்கள் மூலமா எத்தி வைக்கணும் என்ற புனிதமான ஒரு நோக்கத்தினால நான் 2025 3ஆம் மாசம் 13ஆம் தேதி என்னோட ஹோம்ல வந்து சின்ன ஒரு ஹிஃபுல் மதரசா ஸ்டார்ட் பண்ணினோம். பிறகு வந்து 2025 தான் நவம்பர் 15 ஆன்லைன் தஜ்வீத் கிளாஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கண்டினியூ போயிட்டு கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முக்கிய அடித்தளமா இருந்தது எங்கட அபி தான். எங்கட அபிக்கு வந்து இத உலகம் எங்களை படிக்க வச்சு, அந்த படிச்சதை வச்சு உலகம் பூரா இந்த தீனை வந்து எத்தி வைக்கணும் என்றது எங்கட அபிட ஹாஜத். அந்த ஹாஜத்தை நாங்க நிறைவேற்றணும் என்ற நோக்கத்துல எங்கட இந்த நானும் எங்கட சிப்லிங்ஸும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவை சின்ன அளவுல ஆரம்பிச்சத பெரிய அளவுல உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்துல இப்ப இந்த நியூ பெட்சை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த மதரசாவை ஆரம்பிச்சதோட நோக்கம் என்ன, இதை யாரு செய்யறாங்க என்னெல்லாம் கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப நாங்க இந்த கோர்ஸ பத்திய டீட்டெயில்ஸ பாக்குறதுக்கு முன்னால அதை நாங்க படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்க போகுது, இத படிக்காத சுற்றி எங்களுக்கு எங்கட எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளா நாங்க இருக்க போறோம் என்றத வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, நாங்க எந்த கோர்ஸ் எடுக்க போறோம்னாலும் சரி, என்னத்தை நாங்க படிக்க போறோம்னாலும் எங்களுக்குள்ள நாங்களே ஒரு 3 கேள்வி வந்து கேட்டுக்கொள்ளணும். அது என்னண்டா, நாங்க என்ன, ஏன், எப்படி. என்னண்டா நாங்க என்னத்த படிக்க போறோம், சரி, நாங்க என்னத்த படிக்க போறோம் என்றது எங்களுக்குள்ள விளங்கி கொண்டாதான் நாங்க அத பெரிய ஒரு உறுதியோட அதை நாங்க கண்டினியூஸா படிக்கிறதுக்கு செய்வோம். அதோட முக்கியமான ஒன்று, ஏன் நாங்க இத படிக்கிறோம், ஏன் படிக்கிற என்ற அந்த ஒரு இதொண்டு இருந்தா தான் நாங்க அந்த எண்ணத்துக்காக வேண்டி இதை சூஸ் பண்ணோமோ அதோட இலக்கை வந்து நாங்க அடையிறதா இருக்கோம். சரியா? அடுத்தது வந்து எப்படி நாங்க படிக்க போறோம்.
எப்படி படிக்க போறோம்? இன்ஷா அல்லாஹ் நாங்க Zoomல ஆன்லைன் மூலமா இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன படிக்க போறோம் என்றது தான். ஓகே. அதன ஆன்ஸர வந்து பார்ப்போம். என்ன படிக்க போறோம்டா, மிக உயர்ந்த எஜமானாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியான்களுக்கு வழங்கிய இந்த வேதமான குர்ஆன நாங்க எப்படி ஓதுற, அது எப்படி அல்லாஹு தஆலா எப்படி கட்டளையிட்டானோ, எப்படி இறக்கினானோ அந்த முறையில நாங்க ஓதுற என்றதத்தான் நாங்க இப்ப படிக்க போறோம். ஓகே. 2வது கொஸ்டின் வந்து நாங்க ஏன் படிக்கணும் இந்த குர்ஆன? இந்த தஜ்வீத் கோர்ஸ, ஹிஃபுல வந்து நாங்க ஏன் செய்யணும்? ஏன் நாங்க இந்த தஜ்வீத படிக்கணும்? நாங்க இத வந்து ஆதாரமா குர்ஆன், ஹதீஸுடைய ஆதாரத்த மூலமா நாங்க பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹு தஆலா சொல்றான் 2வது அத்தியாயம் 121வது வசனத்துல அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனு ஹக்க திலாவதி, நான் யாருக்கு இந்த வேதத்தை வழங்கினேனோ அவர்கள் அந்த விதத்துல ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இங்க அந்த விதம் என்று குறிப்பிட்டது என்னண்டா தஜ்வீத் முறைப்படி ஓதுறது தான் அல்லாஹு தஆலா இங்க விதம் என்று குறிப்பிடுறான். அதே போல அல்லாஹு தஆலா 73வது அத்தியாயம் 4வது வசனத்துல வரத்திலில் குர்ஆன தர்தீலா, மேலும் இந்த குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக என்ற நபி அவங்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனை வந்து இறக்கினான். இதுலயும் வந்து சொல்றது தெளிவாகவும் நிறுத்தி ஓதுற என்றத தஜ்வீத் சட்டத்தை தான் தஜ்வீத் மகாரிஜ் சிஃபத்துக்களை பேணி ஓதுறது தான் இங்கும் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி ஹதீஸை நாங்க பார்ப்போம்டா, நபி அவங்க சொல்றாங்க, நான் இனிய குரல்ல குர்ஆன ஓதும் போது அல்லாஹ் செவிசாய்த்து கேட்பது போல வேறு எதையும் செவிசாய்த்து கேட்க மாட்டான். புகாரில 5024 பதிவு செஞ்சிருக்கிறார். இத நபி அவங்களுக்கு மட்டும் இத சொல்லல, நமக்கும் தான் வந்து சொல்லப்படுது. நான் குர்ஆனை இனிமையான முறையில தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதும் போது அல்லாஹு தஆலா நாங்க ஓதுறதையும் வந்து செவித்தாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க அல்லாஹ் தஆலா நாம ஓதுறத கேட்டுக்கொண்டிருக்கிறான்டா, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை வந்து நாங்க வெறுமனே சும்மா குர்ஆன ஓதிக்கொண்டு போறனால எங்களுக்கு கிடைக்கிறல்ல. இத நாங்க தஜ்வீத் முறைப்படி அழகான முறையில பேணி இனிமையான குரல்ல பொருள் இழந்து ஓதும் போதுதான் நாங்க இந்த பாக்கியத்தை பெற்றோம். இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க இந்த முறைப்படி ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆன ஓதும்போது அந்த ஒரு ஹர்ஃபுக்கு, ஒரு எழுத்துக்கு பகரமா ஒரு ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை, அந்த நன்மை வந்து 10 மடங்குகளா ஆக்கப்படுறேன்னு சொல்ற. உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனா குர்ஆன்ல 2வது அத்தியாயமான பக்கரா சூராய்க்கு தானே, அதுல அலிஃப், லாம், மீம் என்ற அந்த ஒரு வேர்ட் வந்து அது வந்து ஒரு ஹர்ஃப். அது அப்படியே ஒரு வேர்ட் இல்ல. மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இந்த 3 அலிஃப், லாம், மீம் என்ற ஒரு வேர்ட நாங்க ஓதுறனாலயோ, அந்த மொழியிறனாலேயே 30 நன்மை எங்களுக்கு கிடைக்குது. அப்படி என்று பார்க்கக்கொள்ள நாங்க குர்ஆன எவ்வளவு ஓதுறோம், எத்தனையோ சூறாக்கள், எத்தனையோ ஜுஸ்கள் என்று ஒவ்வொரு இதுவும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஒவ்வொரு ஒரு எழுத்து ஒரு வேர்டுக்கு அலிஃப், லாம், மீம் என்ற வேர்டுக்கே 30 நன்மை என்றா, அது நாங்க குர்ஆன எத்தனையோ பக்கங்கள், எத்தனையோ ஓதக்கொள்ள எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் வந்து எங்களுக்கு சும்மா ஓதிட்டு போறதால கிடைக்கிறல்ல. அல்லாஹு தஆலா எப்படி இறக்கினானோ இந்த குர்ஆன, அந்த முறைப்படி நாங்க ஓதும் போதுதான் இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குது. ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த தஜ்வீத் என்றா என்னண்டு நாங்க அத டீப்பா இப்ப பார்ப்போம். தஜ்வீத் என்றா என்னண்டா, குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்களோட உச்சரிப்புகளும், அது வெளியாகக்கூடிய இடத்திலிருந்து வெளியாக்கி, அதற்குரிய சட்டங்கள கொடுத்து ஓதுறதுக்கு தான் தஜ்வீத் என்று சொல்றேன். தஜ்வீத் முறைப்படி ஓதுவத அடிப்படை விதிமுறைகள் வந்து மகாரிஜ் சிஃபாத்துக்கள், நிறுத்தி ஓதுற இடங்கள், எங்கன நிறுத்தணும், எங்கன நிறுத்தக்கூடாது, எங்கன சேர்த்து ஓதணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க இந்த தஜ்வீத் டே கோர்ஸ்ல வந்து படிப்போம். எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். நாங்க இந்த குர்ஆன வந்து தஜ்வீத் முறைப்படித்தான் ஓதணுமா? அப்படி ஓதாட்டி என்ன பெரிய குத்தமா? அப்படின்ற உங்களுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வந்து எழும்பும். என்ன? ஓகே. குர்ஆன வந்து நாங்க தஜ்வீத் முறைப்படி ஏன் ஓதணும்? அப்படி ஓதாட்டி என்ன இதுன்றத நாங்க பார்ப்போம். நான் குர்ஆன வந்து ரிசைட் பண்ணக்கொள்ள 2 விதமான பிழைகள் வந்து வரும். ஒன்று வந்து லஹ்னுன் ஜலி, 2வது லஹ்னுன் ஹஃபி. இந்த லஹ்னுன் ஜலி என்ற வெளிப்படையான பிழை, லஹ்னுன் ஹஃபி என்ற மறைவான பிழை.
இப்ப வெளிப்படையான பிழைண்டா என்னண்டா, நாங்க ஓதப்போது குர்ஆன எழுத்த மாத்தி ஓதுறது, அல்லது அல்லது ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்த ஓதுறது, இல்லாட்டி இல்லாத ஒரு எழுத்த வந்து சேர்த்து ஓதுறது, இல்லாட்டி குறியீடுகள மாத்துற. குறியீடுகள்ண்டா ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுக்கூன், ஷத்து, மத்துண்டு இப்படி இக்கிதானே, அந்த இதுகள வந்து நாங்க மாத்தி ஓதுறன்ற ஒரு பிழை வருது. இப்படி நாங்க லஹ்னுன் ஜலி என்ற பிழையை விட்டோம்டா ஹராம் என்று ஹுக்கும். அடுத்தது 2வது வந்து லஹ்னுன் ஹஃபி. லஹ்னுன் ஹஃபி என்றா மறைவான பிழை. இந்த பிழைகள் வந்து எல்லாருக்குமே வந்து விளங்குறல்ல. நாங்க இந்த வந்து தஜ்வீத் இந்த தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிழைகள் வந்து விளங்கும். லஹ்னுல் ஹஃபி என்ற இப்ப உதாரணத்துக்கு மத்துடைய சட்டங்கள போல, அந்த மத்துடைய சட்டங்கள்ல சில இடங்கள்ல 2 ஹரக்கத், சில இடங்கள்ல 4 ஹரக்கத், சில இடங்க 6 ஹரக்கத் என்று இப்படி நீட்டுறதுக்குரிய அந்த இதெல்லாம் மீக்கிற அந்த சட்டங்கள வந்து தஜ்வீத் சட்டங்களோட தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த இத விளங்க விளங்கும். ஆனா இந்த பிழைகள விட்றனால ஹராம் என்று ஹுக்கும் இல்ல. ஆனா இத தவிர்ந்து கொள்றது நல்லம். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோமே லஹ்னுன் ஜலி என்ற இந்த பிழைகள நாங்க விட்டோம்டா அது ஹராம். ஏன் ஹராம்ண்டா இந்த இந்த பிழைகள நாங்க விடும்போது ஒண்ட சேர்த்தோ, இல்ல கூட்டியோ, குறைச்சோ, இல்ல மாத்தியோ, ப்ரொனவுன்சல் வந்து வித்தியாசமாவோ, அப்படி நாங்க வந்து மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. மீனிங் சேஞ்ச் ஆகக்கொள்ள அல்லாஹ் ஒண்ட சொல்றான், நாங்க ஒண்ட சொல்றோம் என்ற கொல அங்கன பிழைகள் ஆகுறனால தான் இந்த இது வந்து ஹுக்கும் ஹராம் என்று சொல்ற. உதாரணத்துக்கு நாங்க சொல்லப் போனா எப்படி வந்து நாங்க பார்ப்போமே, எழுத்துக்கள மாற்றுறனால எப்படி வந்து மீனிங் சேஞ்ச் ஆகுது. எழுத்துக்கள விடுறனால, ப்ரொனவுன்ஸ்ல வந்து மாத்தி சொல்றனால, கூட்டுறதால, குறைக்கிறதால எப்படி மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது என்றத நாங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், "இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்." நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும், அன்பு உடையவனாகவும் இருக்கிறான் என்று வருது. இந்த இடத்துல வஹுவல் கஃபூர், கஃபூர் என்ற மீனிங் வந்து அரபிக்ல மன்னிப்பவன். மிகவும் மன்னிப்பவன் என்ற கருத்து வரும். அந்த ரைன் இருக்கிற இடத்துல நீங்க காஃப போட்டு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்று காஃப் போட்டு நீங்க சொன்னீங்கண்டா அவன் நன்றி கெட்டவன் என்று வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, சின்னோரு எழுத்து மாற்றம் தான். ரைன் என்று இருக்கிற எழுத்த நாங்க காஃப் என்ற எழுத்த போடுறனால மீனிங் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. கஃபூர் என்றா மன்னிப்பவன், கஃபூர் என்றா நன்றி கெட்டவன். அப்ப நாங்க அல்லாஹ்வை நன்றி கெட்டவன் என்று சொல்ற மாதிரி ஆகிறோம். அதே மாதிரி நாங்க குறியீடுகள வந்து இல்லாமலாக்கினா எப்படி கருத்து மாறுதுன்றத பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், "வலக்கத் கலக்னா ஃபௌகக்கும் சபஅ தராயிக்." நாங்க இந்த வானத்தை 7 இந்த வானங்கள் 7 இத படைத்தோம். 7 வானங்களா படைத்தோம் என்று அந்த இதுல வலக்கது ஹலக்குனா அந்த நா என்றதுல நூனோட சேர்த்து அலிஃப் வரும். அந்த அலிஃப வந்து இல்லாமலாக்கிட்டு வலக்கது ஹலக்குன என்று நாங்க ஓதினா, அந்த குறியீட இல்லாமலாக்கிட்டு ஓதினா, அங்கன கருத்து எப்படி வருமெண்டா, நாங்கள் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றதுக்கு அந்த பெண்கள் படைத்தனர் என்று மீனிங் வந்து வரும். நீங்க பாருங்க அந்த ஒரு குறியீடு வலக்கது ஹலக்குனா என்று இருக்கிற அந்த நூனோட சேர்ந்து வர அலிஃப நாங்க இல்லாமலாக்கிட்டு வலக்கது ஹலக்குன என்று ஓதுறதால அந்த பெண்கள் படைத்தனர் என்று மீனிங் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ப்ரொனவுன்சல் மாத்தக்கொள்ள எப்படி மீனிங் சேஞ்ச் ஆகுதுன்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா வந்து குர்ஆன்ல சொல்றான், அலா கல்பிக லிதகூன மினல் முந்திரீன். நபியே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை இதயத்தின் மீது நாம் இறக்கி வைத்தோம் என்று அந்த அல்லாஹு தாலா சொல்றான். அரபுல வந்து உள்ளத்தின் மீது இறக்கி வைத்தோம் நீங்க சொல்றதானே, அந்த உள்ளத்துக்கு வந்து அரபுல வந்து எப்படி சொல்றான்டா கல்பு. கல்பண்டா காஃப் லாம் பா. காஃப்ண்டா ஹெவி லெட்டர் காஃப். இந்த காஃப் இருக்கிற இடத்துல நாங்க லைட் லெட்டர் காஃப வச்சு கல்ப் என்று சொன்னோம்டா கல்பண்டா உள்ளம், கல்பண்டா நாய். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபியே உமது உள்ளத்தின் மீது இதயத்தின் மீது நாங்க இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்ற இடத்துல நாங்க கல்ப் என்று சொல்லி ப்ரொனவுன்ஸ வந்து லைட்டா செஞ்சிட்டோம்டா நாயின் மீது இறக்கினோம் என்று வந்துரும். நவுது பில்லாஹி மின்ஹா. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மீனிங்ல வந்து சேஞ்ச் ஒன்று ஆகுதுன்றத நீங்களே பார்க்கக்கூடியதாய்க்கும். அதே மாதிரி அல்லாஹு தாலா வந்து சூரத்து தீன்ல சொல்ற அல்லதி ஹலகல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். மனிதர்களை நாங்க அழகிய தோற்றத்துல படைத்தோம். ஹலக என்றா குர்ஆன் அரபிக்ல தமிழ் மீனிங் வந்து தான் என்று கருத்து. ஹா லாம் காஃப். அந்த ஹா இருக்கிற இடத்துல
இருக்கிற இடத்துல நொக்டா இல்லாத ஹாவ வச்சு நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்டா ஹலக என்ற மீனிங் அர்த்தம். சிறைத்தானண்டா முடிய வந்து நல்லா வலிக்கிறதானே மொட்டை அடிக்கிற அதுக்கு சொல்ற. அப்ப பாருங்க அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான் என்று குர்ஆன்ல வாக்கு பதிலா ஹேண்ட் சொல்லி சிம்பிளான ஒரு பிழை. ப்ரொனவுன்ஸ் பிழைகள் வந்து பிழையில தான் வந்து சேஞ்ச் ஆகுது. and அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மாத்தி சொல்றனால அல்லாஹ் தஆலா மனிதனை சிறைத்தான் என்று கருத்து வருது. பாருங்க இந்த லஹ்னுன் ஜலியான இந்த வெளிப்படையான பிழைகளை நீங்க விடும்போது டோட்டலா வந்து மீனிங் சேஞ்ச் ஆகுது. இந்த உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுற சுட்டி தான் ஹராம் என்று எங்கன ஹுக்கும் வருது. அல்லாஹ் உண்ட சொல்ற, நாங்க உண்ட சொல்றோம். அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த தஜீத் மகாரிஜ ஏன் நாங்க படிக்கணும், இந்த படிக்கிறது எவ்வளவு முக்கியம், இத படிக்காம விட்டா எவ்வளவு நஷ்டம். நாங்க வெறுமனே சும்மா குர்ஆன் ஓதிட்டு போறோம், அதுல ஆயிரக்கணக்கான பிழைகளை விடுறோம், அதனால இவ்வளவு பாவங்கள் இருக்குது, ஹராமான இத நாங்க செய்யறோம். அல்லாஹ் உண்ட சொல்றான், நாங்க உண்ட ஓதி கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு பிழைகளை விட்டு இத நாங்க இதுவரைக்கும் தெரியாம செஞ்சிப்பீங்க. இப்ப நான் இத படிச்சு குடுக்கறதுக்கோ, தெரியப்படுத்துறதுக்கோ என் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இத காட்டியிருக்கிறான். இப்ப இத உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னால நீங்க செஞ்சீங்கண்டா, கட்டாயம் அல்லாஹ் தஆலா மறுமையில குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், தெரியாம செய்த பாவங்கள வந்து நான் மன்னிப்பேன் என்று. இப்ப நீங்க இதுக்கு முன்னால செஞ்சது எல்லாமே தெரியாம செஞ்சீங்க. இப்ப வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தந்துட்டேன். அப்ப இதனால இவ்வளவு பிழை வரும். இப்படியே பாரதூரமான விஷயம் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஆனா இதுக்கு பிறகு நீங்க தெரிஞ்சே செஞ்சீங்கண்டா, அது நீங்களும் அல்லாஹும் மறுமையில பாற்றுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இத நான் படிச்சேன். இதில் விளங்கினேன். இத வந்து எல்லாருக்கும் எத்தி வைக்கணும் என்ற இந்த நோக்கத்துல தான் இந்த மதரசா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த தஜ்வீத் மகாரிஜ ஏன் நாங்க படிக்கணும், அண்ட் இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாங்க இத படிக்காம விட்டா எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் என்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கும். அடுத்தது வந்து நாங்க ஹிஃபுல் கோர்ஸ வந்து பத்தி சொல்லியிருந்தோம். ஏன்னா ஹிஃபுல்ல நாங்க ஏன் குர்ஆன மனப்பாடம் செய்யணும். நான் சொன்ன மாதிரி தான் எந்த கோர்ஸ் செய்யறாண்டாலும் என்ன, ஏன், எப்படி என்ற அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளணும் என்று. அப்ப என்ன நாங்க செய்ய போறோம்டா, அடுத்த கோர்ஸ் வந்து ஹிஃபுல்ண்டா அந்த குர்ஆன அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்தை மனனம் செய்ய போறோம். அப்ப 2வது ஏன் நாங்க மனனம் செய்யணும், அடுத்தது எப்படின்றது நான் சொன்னேன். இந்த இது ஜூம் மூலம் ஆன்லைன் மூலமாக நாங்க வந்து இத மனனம் செய்ய போறோம். ஓகே, ஏன் நாங்க இத குர்ஆன வந்து மனனம் செய்யணும். அல்லாஹ் தஆலா நபி அவங்க வந்து ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹுக்கு நெருக்கமான சில குடும்பத்தினர் இருக்கின்றனர் என்று கூறியபோது சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்க யாரு என்று கேட்டதற்கு அவர்கள் தான் குர்ஆன் உடையவர்கள் என்று நபி அவங்க பதில் அளித்தாங்க. குர்ஆன் உடையவர்கள் என்றதுக்கு உலமாக்கள் வந்து எழுதுறாங்க என்னண்டா, குர்ஆன மனப்பாடம் செஞ்சவங்க, குர்ஆன வெறுமனே சும்மா ஓதிக்கொண்டு இருந்தவங்க இல்ல, குர்ஆன மனப்பாடம் செய்தவங்க என்று வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குர்ஆன நாங்க மனப்பாடம் செஞ்சா என்ன பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க உலகத்துல என்னத்த செய்ய போறோம்னாலுமே அதோட பெனிஃபிட்ஸ் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சா தான் நாங்க அத கன்டினியூவா செய்வோம். அத அடையணும் என்ற ஒரு ஆர்வத்தோட, அது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அத இலக்க நாங்க அடையணும் என்று சொல்லி நாங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப உலக கல்விகளை வந்து செய்யறாண்டாலும் டாக்டரோ, டீச்சரோ, வேற வேற இன்ஜினியர் அப்படி என்று நிறைய இதுகள் வந்து நாங்க படிக்கிறோம். அத படிச்சா இப்படி ஒரு நிலைமை வரும் எங்களுக்கு, இதனால இந்த பெனிஃபிட்ஸ் இத்தனை வரும் என்று நாங்க தெரிஞ்ச சுட்டி தான் சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு நாங்க அத படிக்கிறோம். அதே மாதிரி தான் குர்ஆன மனப்பாடம் செய்யறனால என்ன பெனிஃபிட்ஸ் என்று நீங்க தெரிஞ்சு கொண்டா தான் அத ஆர்வத்தோட, ஆசையோட அந்த இலக்க அடையணும் என்றத நோக்கத்தோட நீங்க கண்டினியூவா இத செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. அத நான்
நிறைய பேருக்கு இதால என்ன நன்மை, இத செய்யறனால என்ன நன்மை என்று தெரியாமைக்கும் சும்மா ஹிஃபுல் செய்யணும் என்ற ஆசையில, தஜ்வீத் ஓதணும் என்ற ஆசையில வந்திருப்பீங்க. ஆனா இது என்னன்றது உங்களுக்கு தெரிய வைக்கிறது எங்கட கடமை. அதனால அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப குர்ஆன வந்து மனப்பாடம் செய்யறனால என்ன பெனிஃபிட்ஸ்ண்டா, அ குர்ஆன மனப்பாடம் செய்த ஒருவர் வந்து அந்த ஹாஃபிலா இல்ல ஹாஃபிலாவோ அவரு வந்து நரகத்துக்கு கடமையான 10 பேர சுவர்க்கத்துக்கு எடுக்கிறதுக்குரிய இது வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஹாஃபிலாக்களுக்கு கொடுக்கிறான். அதே மாரி இந்த மனனம் செய்த ஹாஃபிலாமாருக்குடைய இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அல்லாஹ் நாங்க அறிக்கிறாங்க, மனிதர்கள்ல அல்லாஹுக்கும் நெருக்கமான சில சொந்த குடும்பத்தினர் இருக்கின்றன. 2 நபி அவங்க சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாரும் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் அவங்க யார் என்று. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அவர்கள் தான் குர்ஆன் தேவர்கள் என. அப்ப இங்கன வந்து இமாம்கள் வந்து இதற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. குர்ஆன் தேவர்கள்டா யாரு என்ன கொல குர்ஆன் தேவர்கள் என்று இங்கன சொல்றது குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்களைத்தான் இங்கன குர்ஆன் தேவர்கள் என்று நபி அவங்க வர்ணிக்கிறாங்க. குர்ஆனுடையவர்கள் என்றது வெறுமனே குர்ஆனை பார்த்து ஓதுறவங்க, சும்மா ஓதுற அப்படியானவங்களுக்கு இல்லை. அல்லாஹுடைய நேசம் என்றது அல்லாஹுடைய குடும்பத்தினர், அல்லாஹுடைய நேசத்துக்குரிய குடும்பத்தினர் என்று நபி அவங்க ஹதீஸில் வர்ணிக்கிறது குர்ஆனை மனம் செய்த ஹாஃபிலாக்களுக்குன்னு இமாம்கள் வந்து விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுலேயுமே முஸ்லீம்கள்ன்ற கொல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த யாருக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் இல்லை. ஆனால் குர்ஆனை அல்லாஹுடைய இந்த கலாமை மன்னம் செய்தது ஆக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவன்ட நேசத்துக்குரிய ஆக்கள் அவங்க தான் என்று. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த குர்ஆனை மன்னம் செய்கிறவங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹு தாலா வந்து குர்ஆனை மன்னம் செய்த ஹாஃபிலாக்களுடைய பெற்றோருக்கு வந்து பட்டாடை ஒன்று அணிவிப்பானாம். அந்த பட்டாடைகள் வந்து எப்படியானது என்றா, இந்த உலகத்தில் யாருமே கன்றாத, யாருமே பார்த்துராத அப்படி அழகான ஒரு பட்டாடைகள் வந்து அணிவிக்கப்படுமாம். அப்போது அந்த பெற்றோர்கள் கேட்பாகலாம், அந்த பெற்றோர்கள் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இது எதற்காக எங்களுக்கு அணிவிக்கப்படுது என்று கேட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட பிள்ளைகளை வந்து ஹாபிஸாக்களா ஆக்கினதுக்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. அதே மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு வந்து கிரீடம் அணிவிக்கப்படுமாம் சுவர்க்கத்துல. அந்த கிரீடம் வந்து நாங்க இது எங்கட வீட்டுல இருக்கிற ஒரு ரூம், ஒரு அறையில வந்து சூரியனை வச்சா எந்த அளவு பிரகாசமா இருக்கிறோமோ அதை விட பிரகாசமா அந்த கிரீடம் வந்து மின்னி கொண்டிக்குமா. அப்படியேண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, குர்ஆனை ஹிஃபுல் செஞ்சவங்க, மனனம் செஞ்ச ஹாஃபிலாக்களுக்கு எவ்வளோ பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக நபி அவங்க ஹதீஸ்ல வந்து சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், சொர்க்கத்துல குர்ஆன் தேர்வுல பார்த்து, குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வாயாக, நீங்க சொர்க்கத்தில பதவிகள்ல உயர்ந்து கொண்டே செல்வாயாக. நீங்க உலகத்துல எப்படி நிறுத்தி ஓதினீங்களோ அதே மாதிரி எங்கும் நிறுத்தி ஓதுவீராக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் நீங்க எப்படி நிறுத்தி ஓதுனீங்களோ அப்படி நிறுத்தி ஓதுவாயாக. நீங்க எங்க கொண்டு போய் முடிக்கிறீங்களோ அந்த இடம்தான் உங்களுடைய சொர்க்கத்துடைய தங்கும் இடம். அப்ப நாங்க படித்தர அந்த படியில வந்து ஏறக்கொல அல்லாஹ் தாலா சொல்லுவானாம், குர்ஆனை ஹாஃபிலாக்களை பார்த்து நீங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே போங்க. நாங்க எத்தனை ஆயத்துகள் எத்தனை இது அளிக்குதுன்னா அதை நாங்க ஓதி நாங்க ஃபாத்திஹாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் நாங்க ஓதிக்கொண்டு போறோமோ எது வரைக்கும் ஓதிக்கொண்டு போறோமோ அந்த இடம் லாஸ்ட் இடம் தான் எங்களுடைய தங்கும் இடம். அப்ப அவ்வளோ பெரிய சொர்க்கமும் எங்களுக்கு தான். அப்ப அப்படியே ஹாஃபிஸா இது வேற யாருக்குமே இப்படியான ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறல்ல, குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிலாக்களுக்கு மட்டும்தான். அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் நாங்க ஏன் வந்து இந்த குர்ஆனை வந்து ஹிஃபுல் செய்யணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன என்றது விளங்கிக்கும். அதே மாதிரி தஜ்வீத் வந்து
ஏன் படிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, நாங்க குரானை ஹிஃபுல் செய்யணுமெண்டா, குரானை ஓதணுமெண்டா தஜீத் முறைப்படி ஓதினாத்தான் அந்த நன்மை எல்லாம் கிடைக்கும் என்று நேரத்தோடு பார்த்தோம். என்ன அப்ப இந்த விஷயங்களை நாங்க ஏன் செய்யணும் என்றது உங்களுக்கே இப்ப விளங்கிக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது. ஓகே, இனி நாங்க லாஸ்டா பார்க்க போறது என்னன்றா, நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கோர்ஸ் டே டீட்டெயில்ஸ். எல்லாரும் எப்படா இந்த கோர்ஸ் டே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அது எவ்வளவு காலம், இது டைம் டேபிள் என்ன, இப்படி எல்லாம் நீங்க ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் தஜ்வீதுடைய கோர்ஸ்ட டைம் டேபிள், அத காலம் அதுகளை பார்ப்போம். தஜ்வீத் கோர்ஸ்ட காலம் வந்து டியூரேஷன் வந்து 6 months. சரியா, 6 month கோர்ஸ் தான். மந்த்லி 12 classes வரும், வீக்லி 3 classes வரும். அது டேஸ் என்னன்னா சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே. டைம் வந்து ஆஃப்டர் அசர். இது எப்படி வந்து நடக்கும்னா ஜூம்ல குரூப் கிளாஸஸ் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தஜ்வீத் கோர்ஸ் டே மோர் டீட்டெயில்ஸ் வந்து இல்ல ஏதாவது சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வேணும், சந்தேகங்கள் வந்துச்சுண்டா இன்ஷா அல்லாஹ் என்ற கான்டாக்ட் நம்பருக்கு நம்பர் உங்களுக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 078 42 36 215. அப்படி இல்லாட்டி 078 8 43 42 57 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் இல்ல மேலதிகமான எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டு தெளிவுபெற்று கொள்ளலாம். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து நாங்க சொல்லிக்கிறது ஹிஃபுல். ஹிஃபுலுக்கு வந்து கால அளவுன்றது இல்ல. சரியா, நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா பாடமாக்கி முடிக்கிறீங்களோ அந்த அளவு காலம் தான் எடுக்கும். குறைஞ்சது நீங்க ஒரு நாளைக்கு வந்து 1 page வந்து பாடம் தந்தீங்கன்னா மேக்சிமம் 2.5 years, சரியா, இல்லாட்டி 3 yearsக்குள்ள இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் குர்ஆனை பாடமாக்கி முடிச்சிடலாம். அப்ப ஹிஃபுல்ட காலம் வந்து நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஹிஃபுல் டே காலம் வந்து வரும். இப்ப நீங்க கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் ஃபீஸ் கட்டி நீங்க ஜாயின் ஆயினதுக்கு பின்னால எப்படி பாடமாக்கணும், எந்த முறையில பாடமாக்கினா குயிக்கா பாடமாக்கலாம், எப்படி நாங்க பாடமாக்கி எப்படி ஓதினா நாங்க மனசுல ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்றது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல வச்சு நான் சொல்லி தருவேன். சரியா, அடுத்தது இது மந்த்லி 20 classes வரும், வீக்லி 5 classes. சரியா, வீக்லி 5 classes. அதுல சண்டே ஓட் லெசன் வரும். சரியா, மண்டேல இருந்து தேர்ஸ்டே வந்து நியூ லெசன் அண்ட் சபக். ஓல்ட் லெசன் என்றா என்ன, நியூ லெசன் சபக் என்றா என்ன என்றதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொல்லுவேன். எப்படி நீங்க ஓதணும், எப்படி பாடமாக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்று ஒண்டிக்குது. அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்னன்னா நாங்க கொடுக்குற பாடத்தை வந்து பதிகிறது. இப்ப இது பழைய பாடம், புதிய பாடம், சபக் பாடம், இந்த 3 பாடத்தையும் நாங்க ஒவ்வொரு நாளும் பதிஞ்சு வாரது. இப்ப பதிஞ்சு வாரது என்னத்துக்குண்டா உங்களுக்கும் நான் எவ்வளவு பாடம் தந்திக்கிறேன் விளங்கும், எங்களுக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்மார் எவ்வளவு பாடம் தந்திக்கிறாங்க. அடுத்தது நீங்க ஃபுல்லா குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்சு முடிஞ்சாலும் அது ஒரு ஆதாரமாய்க்கும் நீங்க பாடமாக்கிக்கீங்க என்றதுக்குரிய ஒரு ஆதாரமா இருக்கும். சரியா, அதை வச்சு அதுக்கு பின்னால் நீங்க ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பின்னால உங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கு பின்னால் சர்டிபிகேட் வேலைகள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுக்காக வேண்டித்தான் இந்த டெய்லி மார்க் பண்ற ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜாயின் ஆயினோன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு தரப்படும், நீங்க அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது. சரியா, ஓகே, உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 5 days வீக்லி 5 days கிளாஸஸ் நடக்கும். அதுல சண்டே வந்து ஓல்டு லெசன், அதாவது பழைய பாடம், மண்டே டு தேர்ஸ்டே வந்து நியூ லெசனும் சபக் பாடமும். நியூ லெசன் வந்து புது பாடம், சபக் பாடம் முந்தைய நாள் பாடத்தை சேருது. உங்களுக்கு லீவ் வந்து ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் லீவ். டைம் வந்து பிளெக்சிபிளான டைம் தான். ஃபுல்லுக்கு வந்து டைம் பிளெக்சிபிளான டைம். மார்னிங் 5:30 இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் கிளாஸ் வந்து ஓபன்ல இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போறவங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கீங்கன்னா அப்படி இருக்க கொள்ள உங்களுக்கு இந்த ஒரு டைம் தந்து இதுல தான் வரணும் என்று சொல்லி இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நாங்க வந்து பிளெக்சிபிளான டைம் போட்டிக்கிறோம்.
5:30லேருந்து மார்னிங் 5:30 சரி ஓகே மார்னிங் 5:30லேருந்து நைட் 8:30 வரைக்கும் கிளாஸ் ஓப்பன்ல இருக்கும். உங்களுக்கு குரூப் வைக்கும். அந்த குரூப்ல நீங்க வந்து மெசேஜ் போட்ட மூலியமா நான் இப்படி ரெடி ஆயிக்கிறேன் பாடம் என்று சொல்லி பாடம் தாரத்துக்கு நீங்க மெசேஜ் போட்டீங்கடா இன்ஷால்லா உங்களுக்கு கமெண்ட்ல ஜூம் லிங்க் இருக்கும். அதுல நீங்க ஜாயின் ஆவினீங்கடா ஜாயின் ஆகி மூலியமாவும் ஜாயின் ஆகுவாங்க. ஜாயின் ஆகி உங்களுக்கு பாடம் கேட்பாங்க. ஜூம் கிளாஸஸ்ல நடக்கும். அது இண்டிவிஜுவல் கிளாஸஸாகவும் மீக்கும் குரூப்பாகவும் மீக்கும் சரியா. நீங்க வீடியோ ஆன் பண்ணித்தான் பாடம் தரணும். இன்ஷால்லா நீங்க அட்மிஷன் ஃபீஸ் கட்டினவங்களும் மீக்கிங்க இதுலனா அட்மிஷன் ஃபீஸ் கட்டினவங்களும் மீக்கிங்க கட்ட போறவங்களும் மீக்கிங்க. நாங்க கிளாஸை வந்து பார்த்துட்டு ஜாயின் ஆகுவோம் அப்படின்றவங்களும் மீக்கிங்க. அப்ப இன்ஷால்லா அப்படி ஜாயின் ஆவினதுக்கு பின்னால நாங்க என்னென்ன செய்யணும் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்க அதெல்லாம் பார்த்து ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேண்டா நீங்க இன்ஷால்லா தொடர்ந்து கண்டினியூ செய்யலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒவ்வொரு ஜுஸுக்குள்ள ஒவ்வொரு சூறாக்களுக்குள்ள ஒவ்வொரு கம்ப்ளீட் பண்ண எக்ஸாம்ஸ்களும் நடக்கும். இதுதான் ஃபுல் கிளாஸ் டேய இது டீடைல்ஸ். இதுக்கும் நான் சொல்றது மேலதிகமான உங்களுக்கு விவரங்கள் தேவைண்டா இல்ல எதுவும் டவுட்ஸ் சொல்லியிருந்தா இன்ஷால்லா நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெளிவா பெற்றுக்கொள்ளலாம் சரியா. ஓகே இன்ஷால்லா நாங்க குர்ஆனை ஃபுல்லா ஹிஃபுல் பண்ற முடிஞ்ச பின்ன உஸ்தாத்மார்களால எக்ஸாம் வச்சு உங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் சரியா. நீங்க குர்ஆனை ஃபுல்லா ஹிஃபுல் பண்ணி முடிச்சிட்டீங்கடா உங்களுக்கு டவுட் செஞ்சதுக்கு பின்னால ஹிஃபுல வந்து ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. நீங்க எப்படி பாடம் ஆக்கீங்க உங்களுக்கு எல்லாம் பாடம் இருக்குதா என்றத உஸ்தாத்மார்கள் வந்து செக் பண்ணதுக்கு பின்னாலதான் உங்களுக்கு நாங்க ஹாஃபிஸா என்ற சர்டிபிகேட் ஹாஃபிஸா என்ற சர்டிபிகேட்டோ வழங்குவோம். அவங்களுக்கு தெரியும் ஃபீஸ் வந்து 2 கிளாஸஸுக்குமே ஒன்றுதான். அட்மிஷன் ஃபீஸ் வந்து 2000, மந்த்லி ஃபீஸ் வந்து 1500 ரூபாய்னா அது வந்து மந்த்லி 2 கிளாஸுக்கும் ஒன்றுதான். இதுல யாரு கலந்து கொள்ளலாம் இது யாரு ஜாயின் ஆகி படிக்கலாம் என்றிருந்தா இதுல ஏஜ் லிமிட் என்று இல்ல சரியா. கிட்ஸ் எல்லாம் படிக்கலாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் என்று ஏஜ் லிமிட் என்றது இல்ல. கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் மொழிமாக்கள் வந்து பாடம் எடுப்பாங்க. பாய்ஸுக்கு வந்து உஸ்தாத்மார் வந்து பாடம் எடுப்பாங்க அவங்களுக்கு இன்ஷால்லா. ஓகே இந்த இன்ட்ரோ கிளாஸ்ல வந்து நீங்க இதுல ஆர்வமா வந்து எங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் மாறும் ஏற்கனவே எங்கள்கிட்ட படிச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட் மாறும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு போறோம் நாங்க யாரு எவரென்று தெரிஞ்சு கொண்டு ஜாயின் ஆகுவோம் அல்லாட்டி இந்த கிளாஸஸ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நாங்க தெரிஞ்சு கொண்டு ஜாயின் ஆகுவோம் என்று அவளை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் இதுல ஜாயின் ஆகி இருக்கீங்கன்னா அப்ப இன்ஷால்லா எல்லாருக்குமே இதை தெளிவொன்று பெற்றிருக்கும். நாங்க இந்த இன்ட்ரோ கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்து அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தி கொண்டு நீங்க இத ஆர்வமா ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்யட்டும் என்று பிரார்த்தித்தவளாக நான் இத இன்ட்ரடக்ஷன் கிளாஸை முடிச்சு கொள்றேன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி بسماء يا نعمة رب رحمن